எல்லோருக்கும் வணக்கம். பயம். பல நேரங்கள்ல இதை நாம தவற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பயத்தை எதிரியா நினைச்சு செய்ய வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை ட்ரை பண்ணாமலே விட்டுடுறோம். அந்த பயத்தை அக்செப்ட் பண்ணி தைரியத்தோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? பயத்துல இருந்த தன்னோட சோல்ஜர்ஸை பிரான்ஸ் சக்கரவர்த்தியும் மாவீரனுமான நெப்போலியன் போனபார்ட் எப்படி வெற்றியடைய வச்சாரு? அவரோட வெற்றி கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 1800ஆம் ஆண்டு யூரோப் நாடு முழுவதும் போர் சூழல் உருவாகி இருந்துச்சு. அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள், வீரர்கள், சாதாரண மக்கள்னு எல்லார் மனசுலையும் ஒரே போர் பதட்டம். இவ்வளவு டென்ஷனான சூழ்நிலையிலையும் எதுக்கும் கலங்காம நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நடுவில் நின்னவர் தான் நெப்போலியன் போனபார்ட். அவர் ஒரு எம்பரருங்கிறத தாண்டி பவர்ஃபுல்லான லீடர் அப்படிங்கிற காரணத்தால பிரான்ஸ் நாடே அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்துச்சு. அவர் படைகளுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு லைன், போர் போர்க்களத்துல தொடங்குறது இல்ல, போர் மனசுல தொடங்குறது. முதல்ல மனசை தைரியப்படுத்துங்க, அப்புறம் போருக்கு தயாராகுங்கிறது தான். இப்ப போர் புரிய தயாரா இருக்கிற எதிர்நாட்டு ஆஸ்திரியன் ஆர்மி ஆல்ப்ஸ் மலைக்கு மறுபுறம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க நெப்போலியன் முக்கியமான ஒரு முடிவை எடுத்தாரு. ஆல்ப்ஸ் மலையை சுத்தி போர் புரிய போறதா இருந்தா நிறைய நாட்கள் எடுக்குங்கிற காரணத்துக்காக ஆல்ப்ஸ் மலையை கடந்து போய் போர் புரியணும்னு முடிவு செஞ்சார் நெப்போலியன். மொத்த சோல்ஜர்ஸும் பயத்துல இருந்தாங்க. என்னதான் அவங்க முறைப்படி போருக்கு ட்ரைனிங் எடுத்து தயாரா இருந்தாலும் ஆல்ப்ஸ் மலையை கிராஸ் பண்ற நெப்போலியனோட முடிவை நினைச்சு ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க. ஆனா போர்க்களத்துக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகணும்னா ஆல்ப்ஸ் மலையை கடந்துதான் ஆகணும். ஆல்ப்ஸ் மலையை யாரும் சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் கடந்ததும் இல்லைங்கிறதும், அப்படி கடக்க ட்ரை பண்ணவங்க உயிரோட திரும்பினதும் இல்லைன்றதும் அவங்க நிறையவே கேள்விப்பட்டிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நெப்போலியனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா பல விஷயங்கள் நாம பயப்படுற அளவுக்கு அவ்வளவு பெருசு இல்லைங்கிறதுலையும் அவர் நம்பிக்கையோட இருந்தாரு. அந்த நம்பிக்கையோடையே தனது படைகளையும் உற்சாகப்படுத்தி முன்னேற்றி கூட்டிட்டு போனாரு. போருக்கு தேவையான ஆயுதங்களோட மலையை கடக்க இராணுவம் நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. போற வழியில அவர் மேல அக்கறை இருக்கிற சில பொதுமக்கள் ஓடி வந்து ஆல்ப்ஸ் மலை ஏறத நிறுத்த சொன்னாங்க. இத முயற்சி பண்ணாதீங்க, பாறைகள் எல்லாம் ரொம்ப வழுக்கும், பனிமலை திடீர்னு சரியும், ரொம்ப குளிரா இருக்கும், போனவங்க யாரும் திரும்பினதே இல்லைன்னு அவங்கள தடுக்க முயன்றாங்க. போரை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி போக சொன்னாங்க. ஊர் மக்களுடைய பயத்தை பார்த்த மாவீரன் நெப்போலியன் தன் குதிரையிலிருந்து கம்பீரமா கீழே இறங்கினார். தனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரையை அவங்க கிட்ட காட்டி, இதை என் வார்த்தைகளோட அடையாளமா உங்ககிட்ட கொடுக்கறேன், இந்த குதிரைய பாதுகாப்பா பாத்துக்கங்க, நான் மலையை கடந்து போர்ல வெற்றி பெற்ற என்னோட வெற்றி கதையோட திரும்ப வந்து இதை வாங்கிக்கிறேன்னு உறுதியோட சொல்லி தன்னோட குதிரைய மக்கள் கிட்ட ஒப்படைச்சாரு. மக்களும் எதுவும் பேச முடியாம குதிரையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. நெப்போலியன் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் மக்கள் பேச்சை கேட்டு நாம மலையேறினா இறந்து போயிடுவோமோன்னு பயந்து ஆர்மி மறுபடியும் பயணத்தை தொடர மறுத்தாங்க. திரும்பி போக ரெடியானாங்க. இப்போ நெப்போலியன் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு கேட்டாரு, இதுவரைக்கும் யாராவது ஆல்ப்ஸ் மலையை பார்த்துருக்கீங்களா? சோல்ஜர்ஸ் இல்ல, நாங்க கேள்விதான் பட்டிருக்கிறோம், பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு நெப்போலியன், இப்ப எல்லாரும் என் கூடவே வாங்க, ஆல்ப்ஸ் மலை கிட்ட போய் சேர்ந்ததும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க மலையை கிராஸ் பண்றதா வேண்டாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க, அது உங்க விருப்பம். ஆனா நீங்க அதை கிராஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஆல்ப்ஸ் மலையை கிராஸ் பண்ணி வெற்றியோட திரும்பிய முதல் ஆளா நீங்க தான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. சோல்ஜர்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. படை முன்னோக்கி நகர ஆரம்பிச்சது. ஆல்ப்ஸ் மலைக்கு போற வழியும் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. பள்ளம், மேடு, குறுகலான வழி, வழுக்கு பாறைன்னு சோல்ஜர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கீழே விழுந்தாங்க, எழுந்தாங்க, திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க. சோல்ஜர்ஸ் பக்கத்துல இருந்த மலைகளை பார்த்து இதுதான் ஆல்ப்ஸ் மலையான்னு கேட்டாங்க. அதுக்கு நெப்போலியன், இல்ல இது ஆல்ப்ஸ் மலை இல்ல, அது இன்னமும் பெருசாவும் உயரமாவும் பயங்கரமாவும் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணாரு. ஆர்மி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல சோல்ஜர்ஸ் ரொம்பவும் டயர்டாகி ஆல்ப்ஸ் மலைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்னு கேட்டாங்க. அதுக்கு நெப்போலியன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மை டியர் சோல்ஜர்ஸ், நீங்க ஆல்ரெடி ஆல்ப்ஸ் மலையை கிராஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கடந்து வந்ததுதான் ஆல்ப்ஸ் மலை. நீங்க ஆல்ப்ஸ் மலையை தான் கடந்துகிட்டு இருக்கீங்கன்ற உண்மையை நான் சொல்லியிருந்தேன்னா பயத்துல உங்களால மலையை கிராஸ் பண்ண முடியாமே போயிருக்கும். பல பேர் பயத்திலே இறந்தும் போயிருக்கலாம்.
பயத்தை பயமா நினைக்காம உங்க எஃபர்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதால உங்களால ஈஸியா மலையை கடக்க முடிஞ்சுது. நாம மலையை கிராஸ் பண்ண இந்த நிமிஷத்திலேயே நம்மளோட வெற்றி நிர்ணயம் ஆயிடுச்சுன்னு பெருமிதத்தோட நெப்போலியன் சொன்னாரு. இதை கேட்ட சோல்ஜர்ஸ் எல்லாரும் உறைஞ்சு போய் நின்னாங்க. ஆல்ப்ஸ் மலையவே கிராஸ் பண்ணிட்டோன்ற உற்சாகத்திலையும் சந்தோஷத்திலையும் எதிரியோட படைகளை துவம்சம் பண்ணிட்டு வெற்றியோட நாடு திரும்பினாங்க. We suffer more in imagination than in reality. நாம உண்மையிலேயே சந்திக்கிற கஷ்டத்தை விட நம்ம மனசுல கற்பனை பண்ற பயம்தான் ரொம்ப பெருசா இருக்கும். பிரச்சனைகளை பார்க்காம அதுக்கான தீர்வை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்குள்ள எதிர்பார்க்காத ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும். நாம எடுத்து வைக்கிற முதல் அடி பயமா தான் இருக்கும், மிரட்ட தான் செய்யும். ஆனா அந்த பயத்தை பொருட்படுத்தாம முன்னேறி போறவங்களுக்கு தான் வெற்றியும் கிடைக்கும். அப்படின்னா கேள்வி இதுதான், நீங்க பயத்துக்காக ஸ்ட்ரக்காகி நிக்க போறீங்களா, இல்ல உங்க ஆல்ப்ஸ் மலையை கடக்க முதல் அடியை தைரியமா எடுத்து வைக்க போறீங்களா? இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.